வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குழந்தைகளுக்கு அதாவது ஒரு 3 வயசு 5 வயசு 10 வயசு 12 வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கும். ஏதாவது கூல்ட்ரிங்க் சாப்பிட்டாலோ இல்லாட்டினா ஊர் விட்டு ஊர் மாறி தண்ணி குடித்தாலோ இல்லை வேறு ஒரு சில வீடுகளில் போய் தண்ணி குடித்தாலோ நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் போது அவங்களுக்கு இந்த சளி பிடிக்கக்கூடிய தொந்தரவு இருக்கும். இல்லாட்டினா மூக்கு ஒழுகிறது, மூக்கு அடைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கும். அதில் மெயினாக நெஞ்சு சளி இருக்கக்கூடிய நெஞ்சு சளி அடிக்கடி பிடிக்கும். அப்படியே குறைன்னு மூச்சு விட்டோம்னா வெடிக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் இந்த ரெமடி ரொம்ப அருமையான ரெமடி. இப்போ நீங்கள் பார்க்குற குப்பைமேனி பவுட்ரு வாங்கி உபயோகப்படுத்தலாமா அப்படின்றத விட, நம்ம நாட்டில் இயற்கைக்கு பஞ்சமே இல்லை. குப்பைமேனி ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் முன்னாடியும் ரோட்டோரத்துலலாம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க இந்த குப்பைமேனி பவுடர் உபயோகப்படுத்திக்கோங்க. இதில் வீரியம் குறைவு. இயற்கையாக கிடைக்கக்கூடிய குப்பைமேனி செடியை எடுத்து உபயோகப்படுத்தும் போது ரொம்ப நல்லா ஒரு வீரியத்தை கொடுக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த குப்பைமேனி செடி, அந்த நம்ம ரோட்டில் இருக்கக்கூடியது. நம்ம வீதிகள்லேயே ரோட்லேயே ஓரத்தில் நம்ம நாடை பொறுத்தளவுக்கு நல்ல இயற்கை வளம் நிறைஞ்ச விஷயம் நம்ம நாட்டில் இருக்கிறனால, இதை நம்ம கடையில் போய் பவுடர் பேஸாக வாங்குறதுக்கு பதிலாக அப்படியே ஒரு சின்ன கொத்தை பிடுங்கிட்டு குழந்தைங்களுக்கு ஒரு 5 இலையை நல்லா நசுக்கி சின்னதாக உருட்டி சும்மா அதாவது நல்லா ஒரு 5 இலையை, இந்த மாதிரி பெரிய இலைய அளவுக்கு ஒரு 5 இலையை நல்லா உருட்டி நசுக்கிட்டோம்னா அந்த சாரோடு வந்துடும். சாரோடு வந்த பிறகு ஒரு சுண்டைக்காய் அளவுக்கு அப்படி எடுத்து நல்லா கடிச்சு மிளுங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும் ஒரு 3 வயசு 5 வயசு குழந்தைங்களுக்கு. ஸோ அது கொடுத்துட்டு நீங்கள் வெல்லத்தை ஏன்னா லேசாக துவர்ப்பு கசப்பு இதெல்லாம் இருக்கும், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. வெல்லத்தை சாப்பிட சொல்லிடலாம், கொஞ்சோண்டு ஒரு சின்ன கட்டி. பெரியவங்க என்ன செய்யலாம்னாக்கா, அதாவது ஒரு 10 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. 5-6 வயசுக்கு மேலே போயிட்டாலே அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க 5 வயசு 10 வயசு 20 வயசு 30 வயசு 50 வயசு எந்த வயதுனாலும் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு ஒரு 5 இலை 6 இலை ஒரு சுண்டைக்காய் சைஸுக்கு நல்லா உருட்டி கொடுத்துருங்க, நசுக்கி உருட்டி கொடுத்துருங்க. பெரியவங்களுக்கு 10லேருந்து 20 இலை இல்லாட்டினா 30 இலை கூட எடுத்து நல்லா மசிச்சு இதில் கஷாயம் மாதிரி ரெடி பண்ணிடணும். சுடுதண்ணியில் போட்டு கஷாயம் மாதிரி ரெடி பண்ணி அந்த இலையோட அப்படியே குடிக்கணும். ஓரளவுக்கு ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு ஆறின பிறகு அதை குடிக்கும்போது நெஞ்சில் இருக்கக்கூடிய சளிகள் ஏன்னா பெரும்பாலும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா லேசாக ஒரு கூல்ட்ரிங்க் சாப்பிட்டாலும் எங்கேயாவது போய் நான் இந்த பழம் சாப்பிட்டேனே எனக்கு நெஞ்சு சளி பிடிக்குது, நான் பக்கத்து ஊருக்கு போயிட்டு வந்தேன், கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன், நெஞ்சு சளி பிடிக்குதுன்னுபாங்க. அப்போ அவங்கள மாதிரி நபர்கள் ஒரு 10லேருந்து 20 இலையை எடுத்து நல்லா மசிச்சு கஷாயமாக ரெடி பண்ணி அதை அப்படியே குடிச்சிட்டு வந்தீங்கன்னா 2 மணி நேரத்துலேயே சளி வாய் வெளியிலையோ இல்லை மலம் வெளியிலையோ வெளியில் ஏறியும். 2லேருந்து 3 மணி நேரம். இதை தொடர்ந்து ஒரு 3 நாள் எடுத்துக்கிட்டாலே போதுங்க. எவ்வளோ நெஞ்சு சளி அடைச்சிருக்கு, பேச முடியல, பேசும்போது வாயில் அந்த சளி வெளியில் வருது அப்படின்றவங்களுக்கு இந்த ரெமடி சூப்பராக வேலை செய்யும். 3 நாளில் நல்ல தீர்வு கிடைக்கும். நீங்கள் எடுத்துக்கிட்ட முதல் நாளே ஒன்று வாய் குழவை மாதிரி அப்படியே மொத்தமாக வெளியில் வாந்தி மாதிரி வந்துடும், இல்லாட்டினா மலம் வழியாக வெளியில் ஏறிடும். இந்த ரெமடி யார் வேணாலும் சாப்பிட்லாம், எந்த வயதுன்னு வேணாலும் சாப்பிட்லாம். சிறு குழந்தைங்களுக்கு 5 இலை அதிகம், 5 இலை போதுமானது. பெரியவங்க 20லேருந்து 30 இலை எடுத்துக்கலாம். ஒரு அளவுக்கு 10-12 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு 10 இலையை நல்லா நசுக்கி அந்த சாரோட லேசாக கஷாயம் போட்டு கொடுங்க. இதுக்கு நேரங்காலம் கிடையாது, எப்போ வேணாலும் சாப்பிடலாம். முடிஞ்ச அளவுக்கு இலையை சாப்பிட்றது 6 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது. ஏர்லியாகவே எடுத்துக்கணும். ஏர்லி மார்னிங் எடுத்துக்கோங்க, இல்லாட்டினா ஆஃப்டர்நூன் ஈவினிங் பிஃபோர் 6 o'clock எடுத்துக்கோங்க. யாரை வேணாலும் முயற்சி பண்ணி பார்க்கலாம், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வணக்கம்.